அன்பு தெய்வமே, என்னை அரவணைக்கும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, என்னை அரவணைக்கும் ஆண்டவரே. ஆறுதலின் நாயகரே, அதிசயமானவரே, அப்பா அபிஷேகநாதரே. அன்பு தெய்வமே, என்னை அரவணைக்கும் ஆண்டவரே. ஆறுதலின் நாயகரே, அதிசயமானவரே, அப்பா அதிசேகநாதரே. என் அன்பு தெய்வமே, என்னை அரவணைத்து ஆளுகை செய்கின்ற அற்புத கிருபையுள்ள ஆண்டவரே, அனுதினமும் உம்முடைய கிருபையின் பாதையிலே கரம் பிடித்து வழி நடத்துகிற வல்லமையுள்ள தெய்வமே, உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த மகா கிருபையாய் பிரியமாய் என்னை அழைத்த என் அன்பு தகப்பனே, இதோ உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி. உமக்கே மகிமை உண்டாவதாக, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அற்புத கிருபையுள்ள ஜீவ வார்த்தையை கேட்பதற்காக இதோ அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களோ பேறு பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இத்தகைய வேளையிலே உங்களை அழைத்திருக்கிற ஆண்டவருக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்வதும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதிலே ஆர்வமுள்ளவர்களாய் வாழ்வதிலும், ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் வாழ்வதிலும் இருக்கிறதான ஜனங்கள் தேவனிலே பேறு பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே என் ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்களும் உங்கள் இருதயத்திலே என்ன குமுறல்களோடு இருக்கிறீர்களோ, உங்கள் வேதனைகளை, உங்கள் சோதனைகள் நிமித்தமாய் நீங்கள் படுகிற அல்லல்களை, உங்கள் இடையூறுகளை, உங்கள் வாழ்க்கையில் தள்ளாட்டங்களை, போராட்டங்களை, நீங்கள் செய்ய வேண்டுமே, செய்து ஆக வேண்டுமே, முடியவில்லையே, என்ன செய்வது, எப்படி செய்வது, யார் எனக்கு உதவி செய்வார், யார் உதவி செய்தார் இந்த காரியத்தை செய்து விடலாம், இந்த மனிதர் உதவி செய்வாரா, அந்த சொந்த உறவு உதவி செய்து விடுவாரா என்று நீங்கள் மனிதர்களை, பக்கபல பொருளாதாரங்களை நீங்கள் நினைத்து நினைத்து ஓடோடி அலைந்து உங்கள் வாழ்க்கையில் அல்லல் பட்டு தோல்வியடைந்து துவண்டு நிற்கிறீர்களா? உங்கள் வேதனையின் பிடிகளிலே, சோதனையின் பிடிகளிலே, நோய் நொடிகளின் பிடிகளிலே உங்கள் பொருளாதாரங்களை இழந்து தடுமாறி பரிதவித்து நிற்கிறீர்களா? என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய முடியும்? செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் தடைபட்டு போகிறதே, தோல்வியடைந்து போகிறதே, ஜெயங்கொள்ள முடியவில்லை, மேன்மையடைந்து கொள்ள முடியவில்லை என்று போராடி நிற்கிறீர்களா? உங்கள் இருதயத்தின் குமரல்களை எல்லாம் நீங்கள் எண்ணுவதற்கு முன்னதாகவே அறிந்திருக்கிற அன்பு கிருபையுள்ள தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்கள் ஒரு இருதயத்தின் குமரல்களை, வேண்டுதல்களை, ஜெப வேண்டுதல்களை எல்லாம் இப்பொழுது அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். உங்கள் சுமைகளை சுமக்க காத்திருக்கிற கருணையுள்ள கர்த்தர் வாருங்கள். உங்கள் சுமைகளை எல்லாம், உங்கள் பெரும் சுமைகளை எல்லாம் என்னிடத்தில் இறக்கி வையுங்கள். நான் உங்களுக்காக உங்கள் சுமைகளை சுமக்க வல்லவராய் நான் இருக்கிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஜீவனுள்ள கர்த்தரிடத்திலே உங்கள் சுமைகளை எல்லாம் இறக்கி வையுங்கள். உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் எடுத்து வையுங்கள். உங்கள் உள்ளத்தில் என்ன குமரல்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் பதித்து வையுங்கள். அப்பொழுதே உங்கள் இருதயத்தில் இருக்கிறவைகளை நீங்கள் என்ன எண்ணங்களோடு இறக்கி வைக்கிறீர்களோ, நிச்சயமாக என் தேவன் எனக்கு செய்வார், என் ஆண்டவர் எனக்கு செய்வார், என் கடவுள் எனக்கு செய்வார், என் அப்பா எனக்கு செய்வார் என்று நீங்கள் இருதயத்திலே முழு விசுவாசத்தோடு நீங்கள் இறக்கி வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலின் ஜெப மன்றாட்டுகளும் இப்பொழுதே என் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார்.
நீங்கள் காணப்போகிறீர்கள். என் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நெருக்கடிகளும் நிறைந்து போராடி கொண்டிருக்கின்ற, அல்லல் பட்டு அலைமோதி கொண்டிருக்கின்ற, நிலைகுலைந்து தடுமாறி நிற்கின்ற இந்த உலக வாழ்க்கையின் சூழலிலே பிராணித்து கொண்டிருக்கின்ற, பிரகாசத்தோடு விளங்க வேண்டும் என்ற ஆசையோடு பயணித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உயிருள்ள தேவனும் கடவுளுமாயிருக்கிற ஆண்டவரை உங்கள் உள்ளத்தினாலே உணர்வினாலே முழுமையாக பற்றி கொண்டு நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு பாத அடிகளையும் அவர் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இடைவிடாமல் அவரை ஸ்தோத்தரித்து என்னாலும் எவ்வளையும் ராவென்று பகலென்றும் பாராதும் தேவனையே மகிமைப்படுத்தி என் ஆண்டவர் எனக்கு செய்வார், என் தகப்பன் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் என்று உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களை ஒவ்வொரு செயல்களை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள் என்று சொன்னார் உங்கள் வாழ்க்கை இதமானதாக, நலமானதாக, சுகமானதாக, அற்புதமாக, ஆசீர்வாதமாக விளங்கும். என் ஆண்டவரின் பிரியமானவர்களே, இதைத்தான் சங்கீத ஆசிரியர் சங்கீதம் 103 1-2 அழகுபட்ட தன்னுடைய இருதயத்தின் குமுறலை, இருதயத்தின் முழு நிறைவை தேவனுக்காய் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த உபகாரத்தை மறவாதே. அவர் செய்த உபகாரத்தை மறவாதே. கர்த்தர் செய்த உபகாரத்தை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே, என் உடல் உள்ள பலனே, என் இருதயமே, கர்த்தர் உனக்கு செய்தருளிய கிருபையின் கொடைகளே, ஆசீர்வாதத்தின் நிறைவின் செயல்களை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளை, ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, நன்றி செலுத்து. அவர் உனக்காய் செய்தருளிய காரியங்கள் இந்த உலகத்திலே எவ்வளவாய் மேன்மையுள்ளதாய் ஆசீர்வாதமானதாய் இருக்கிறது என்று நினைத்து அவருக்கு அல்லும் பகலுமாய் இடைவிடாது நன்றி செலுத்து. அவர் உனக்கு செய்த கிருபையின் காரியங்களோ ஏராளமாய் இருக்கிறதே. நினைத்து பார்த்தாயா உன் இருதயத்தின் முழு நிலைவினோடு? முழு நிறைவோடு நினைப்பாரு. இடைவிடாது அவருக்கு நன்றி செலுத்து, அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்து. அப்பொழுது உன் வாழ்வு பலன் உள்ளதாய், ஆசீர்வதிக்கப்பட்டதாய், மேன்மையடைந்ததாய், உயர்ந்து நிற்கத்தக்கதாய் விளங்கும் என்பதை உன் வாழ்க்கை அறியக்கூடுமே. என் தேவனையே மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, துதித்து பாடு. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, கர்த்தர் செய்த உபகாரத்தை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் கர்த்தர் செய்த உபகார காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆரவாரத்தோடு ஆற்றலோடு அலங்கரித்து அவருடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற வேளையிலே நம்முடைய உள்ளத்தால் உணர்வால் அவருடைய நினைவிலே வாழுகின்ற சூழலிலே நம்முடைய வாழ்வின் நிலைகள், நடைமுறைகள், செயல்பாடுகள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், எவ்வளவு மேன்மையுள்ளதாய், எவ்வளவு உயர்வுள்ளதாய், நமது குறைகளெல்லாம் எவ்வளவாய் மன்னிக்கத்தக்கதாய் விளங்குகிறதாய் இருக்கிறது என்று அங்கே அதே சங்கீதம் 103 11-12 வசனங்கள் எவ்வளவு அருமையாய் சொல்லித் தருகிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் உள்ளதாய் இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே.
பூமியிலிருந்து வானம் எத்தகைய அளவு உயரமாயிருக்கிறது என்று யாராலும் கணக்கிட முடியுமோ? எத்தனை விஞ்ஞானங்கள், எத்தனை அறிவியல்கள், எத்தனை உலக வாழ்வியல்கள் வந்த சூழல்களிலும் கூட, எத்தனை கணக்கியல்கள் வந்த பொழுதிலும் கூட தேவனின் அற்புத கிருபையின் ஆளுகையை, படைப்புகளை மனிதனால் அளந்து விட முடியுமோ? அளவிட்டு அறிய முடியுமோ? ஒரு காலம் முடியாது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அதே உயரத்தளவை விட அவருக்கு பயப்படுகிறவர்கள், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஜனங்களுக்கு அவர் வைத்திருக்கிற கிருபை அவ்வளவு உயர்வாய், அவ்வளவு மேலாய், அவ்வளவு மேலோங்கி நிற்கத்தக்கதாய் இருக்கிறது என்று சங்கீதம் அருமையாக சொல்லித் தருகிறது. அது மாத்திரமல்ல, மேற்கிலிருந்து கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்க வல்லவராயிருக்கிறார். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மேற்கிலிருந்து கிழக்கிற்கு செல்லக்கூடிய தூரமானது எவ்வளவு என்று யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாத ஒரு வரலாறு. அத்தகைய அளவிட முடியாத அளவிற்கு, மனிதன் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மனிதர்களுடைய பாவங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த மனிதர்களை விட்டே அகற்றி விடுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இத்தகைய மகிமையுள்ள ஆண்டவரை நீங்கள் எவ்வளவாய் நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை முன்னிறுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை முன்னிறுத்தி அவருடைய நாமத்தினாலே உங்கள் வாழ்வின் நிலைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. தேவனுடைய கிருபை எவ்வளவு மேலானது, எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு ஆற்றல் உள்ளது, எவ்வளவு அதிசயங்களை செய்து வாழ்விக்க வல்லதாய் இருக்கிறது என்று இருதயத்தின் ஆழத்திலே சிந்தித்து பாருங்கள். இன்றைய நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் நற்செய்தியிலே 21ஆம் அதிகாரத்திலே 15வது இறைவசனமாக அவருடைய ஜீவ வார்த்தையை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். ஆண்டவருடைய சீடர்கள் உணவருந்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியாய் அவர்கள் உணவு அருந்திய பின் தேவனாகிய கர்த்தரோ சீமோனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கின்றாயா என்ற கேள்வியை அங்கே முன்னிறுத்துகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவரை நெருங்கி செல்ல வேண்டும், ஆண்டவரை அணுகிக் கொள்ள வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருக்குள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய கிருபையும் விருப்பமுமாய் இருக்கிறது. யாக்கோபு நற்செய்தியிலே 4:8 சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், தேவனோ உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனை நேசிக்க வேண்டும், தேவனை அன்பு செய்ய வேண்டும், தேவனை இடைவிடாது விசுவசிக்க வேண்டும், தேவனை பற்றிக்கொள்ள வேண்டும், தேவனோடு ஒன்றிக்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தரும் நம்மோடு கூட ஒன்றித்திருக்கிறவராக, நம்மை சிநேகிக்கிறவராக, நம்மோடு அன்பால் இணைந்திருக்கிறவராக, நம்மை அரவணைப்பாய் பற்றி கொள்ளுகிற ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எனவேதான் இந்த மனிதனுடைய இருதயத்திலே எண்ணங்கள் தோன்றும் முன்னே அறியக்கூடிய அற்புத கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும்? இந்த மனிதனுடைய இருதயத்திலே என்ன எண்ணம் தோன்றும், என்ன எண்ணத்தை இவன் சொல்ல போகிறார், என்ன இருதயத்தில் அவன் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பது அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எல்லாம் அறிந்தவர், அறிவதற்கு எல்லாம் அவர் கண்முனே உள்ளது என்று அவருடைய ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எதுவுமே அவருடைய பார்வைக்கு மறைவாய் இருக்க முடியாது என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறதே. அவ்வாறு இருக்க ஏன் தேவனாகிய கர்த்தர் தமது சீடர்களில் ஒருவராகிய சீமோனை கூப்பிட்டு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டாரே. இந்த வார்த்தையை
நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நமது உடன்பிறப்புகள், உறவுகள், நண்பர் வட்டாரங்களிலே இந்த வார்த்தையை தேவைப்படுகின்ற சில வேளைகளிலே பயன்படுத்துவோம், கேட்போம் என்று சொன்னால் அவர்கள் யதார்த்தமாக டக்கென்று பதில் சொல்லிவிடுவார்கள். நான் உன்னை அன்பு செய்யவில்லையா? நான் உன்னை நேசிக்கவில்லையா? நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேனா? என் உயிரை கூட நான் உனக்கு தர தயங்க மாட்டேனே என்று மனிதருடைய வார்த்தையிலே யதார்த்தமாக அள்ளி கொட்டி விடுவார்கள். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமாகி விடுமா? இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய சிக்கல் ஏற்படுகிறது என்று சொன்னால், சிறிய பொருளாதாரத்திலே தடை கற்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், அப்படியாய் சொன்ன அந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்தது ஒரு காரியம்தான், நடைமுறையில் அறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம்தான். உனக்காக நான் செய்ய மாட்டேனா? அன்பு செய்கிறேனே, உன்னை நேசிக்கிறேனே, உன்னையிலே நான் எவ்வளவாய் உள்ளத்தில் எண்ணி இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய மாட்டேனா என்று சொன்னவர்கள் அப்படியே சந்தர்ப்பம் பார்த்து அப்படியே நழுகி விடுவார்கள், காணாமல் போய் விடுவார்கள். இது மனிதனுடைய வாழ்க்கையில் அன்று மட்டுமல்ல, என்றளவிலும் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையின் காரியமாய் இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆனால் மனிதருடைய உள்ளத்தின் எண்ணங்களை எல்லாம் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் தமது அன்பு சீடரிடத்திலே இந்த வார்த்தையை கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு செலுத்துகின்றாயா? அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே சீமோன் என்ன சொன்னார்? ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீரே அறிவீர் ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும், நீர் அறிவீர் என்று சொல்லுகிறார். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்படியாய் அவர் சொன்ன மாத்திரத்திலே என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். அதோடு விட்டு விடவில்லை, மீண்டுமாக இரண்டாம் முறையாக, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று இரண்டாம் முறையாக தேவனாகிய கர்த்தர் தாமே கேட்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே மீண்டுமாய் சீமோன் சொல்லுவார், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. நான் உம்மை எவ்வளவா நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் அல்லவா? நீர் அறிவீர் ஆண்டவரே என்று சொல்லுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். ஆண்டவரும் அதோடு விட்டு விடவில்லை, மூன்றாம் முறையாக யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கின்றாயா என்ற மூன்றாவது வார்த்தையையும் சீமோனிடத்தில் கேட்கின்றார். சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நன்றாக பழகிய ஒரு நண்பர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு எல்லா காரியங்களிலும் கலந்திருக்கிறவர், சொல்லப்போனால் நம்மிலே ஒன்றென கலந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நண்பர், நீ என் மேல் அன்பாயிருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று ஒரு முறை கேட்டால் கூட பரவாயில்லை, மீண்டுமாய் கேட்கும் பொழுது இவர் எதற்காக இப்படி கேட்கிறார், ஏன் இப்படி கேட்கிறார் என்று நம்முடைய உள்ளத்திலே ஒரு பரிதவிப்பு, ஒரு ஏக்கம், எதற்காக என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் நிழலாடும் அல்லவா? அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் சீமோனிடத்திலே ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மூன்றாவது முறையும் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று மூன்றாவது முறையும் கேட்ட மாத்திரத்திலே அவர் உள்ளம் தடுமாறுகிறார், உள்ளத்தால் கவலை நிறைந்தவராய் விளங்குகிறார், உள்ளம் துக்கம் அடைகிறார். அவர் துக்கப்பட்டவராக அவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியுமே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது நீர் அறிந்த ஒன்றாயிற்றே,
உமக்கு எல்லாம் தெரியுமே ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே ஆண்டவரே, என் இருதயத்தில் எழுகின்ற எண்ணங்கள் எல்லாமே உமக்கு தெரியுமே, நான் உம்மை நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன் என்பது முழுவதுமாய் நீர் அறிந்திருக்கிற கூடுமே ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன் இப்படியாய் ஒரு மனிதரை மூன்று முறையாக விசாரித்து அறிய வேண்டும்? எல்லாம் அறிந்தவர் தானே, எல்லாம் தெரிந்தவர் தானே என்று நாம் எண்ணக்கூடும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் மனிதருடைய இருதயங்களை புடமிட்டு பார்க்கக்கூடிய கிருபை உள்ளவர். என் மகன் எனக்கே சொந்தமாயிருக்க வேண்டும், என்னை முழுமையாக நேசிக்கிறவராயிருக்க வேண்டும், என்னை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காய் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். அதே வேளையிலே மற்ற மற்றவர்களை அவர் நேசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அன்பு செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தின் பொருட்டு மாத்திரமல்ல, எல்லாவற்றை காட்டிலும் என்னை அதிகமாய் அன்பு செய்கின்றாயா மனிதனே, என்னை அதிகமாய் அன்பு செய்கின்றாயா, என்னை முழுமையுமாய் அன்பு செய்கின்றாயா என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இப்படியாய் எத்தனை ஜனங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே முன்னிறுத்தப்பட்டாலும் தேவனால் அழைக்கப்படுகிறவர்கள், தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களுக்கென்றே சில முக்கியமான சிறப்பான கொடைகளை, ஆசீர்வாதங்களை தேவன்தாமே அனுமதிக்கிறார், கொடுத்தருளுகிறார், கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதே போலதான் பார்க்கின்ற வேளையிலே இயேசு ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு சென்று கொண்டிருக்கின்றார். மத்தேயு நற்செய்தியிலே 16ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வார்த்தை நிகழ்வில் இருந்து பார்க்கின்ற பொழுது அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பு செசரியா அந்த திசைகளின் வழியாக தம்முடைய சீடர்களோடு தேவனாகி கர்த்தர் தாமே சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அவர்களோடு பேசிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே தமது அன்பு சீடர்களிடத்திலே ஆண்டவர் கேட்கின்றார், மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? மனுஷகுமாரனாகி என்னை இந்த ஜனங்களெல்லாம் இந்த உலகத்திலே யார் என்று சொல்லுகிறார்கள் என்று அறிய ஆசைப்பட்டவராக தம்முடைய அன்பு சீடர்களிடத்திலே கேட்கின்றார். அப்பொழுது சீடர்கள் சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள், வேறு சிலரோ உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவரிடத்திலே பதிலளிக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்ட ஆண்டவர் மீண்டுமாக தம்முடைய சீடர்கள் இடத்திலே, அன்பு ஜனங்களெல்லாம் இவ்வாறு சொல்லுகிறார்களே, நீங்களோ என்னை யார் என சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று தம்முடைய அன்பு சீடர்கள் எல்லோரிடத்திலும் கேட்கின்றார். அப்பொழுது அங்கே நிலவுகின்ற சூழல் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எல்லோரும், எல்லா சீடர்களும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவர்களாக என்ன பதில் சொல்லுவது என்பதை ஒவ்வொருவரும் சொல்ல முடியாதவர்களாக திகைத்து நிற்கின்ற அந்த சூழல். அத்தகைய அருமையான வேளையிலே சீமோன் பேதுரு விசேஷித்த விதமான ஒரு வார்த்தையை சொன்னார். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீரே கடவுள், நீரே ஆண்டவர், நீரே மெசியா, ஜீவனுள்ள தேவனின் குமாரன் நீர்தாமே என்று சொன்னார். ஆம் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை மறுமொழியாக என்ன? சீமோனுடைய வார்த்தைக்கு பிரதியுத்தரமாக தேவன் சொன்ன வார்த்தை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ பேறு பெற்றவனாயிருக்கின்றாய்
எதற்காக? உன்னுடைய மாமிசத்தினால் உன்னுடைய இரத்தத்தின் பலத்தினாலும் இதை உனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆக உன்னுடைய பலத்தினாலே, உன்னுடைய மாமிசத்தினாலே, உன்னுடைய இரத்தத்தின் பலத்தினாலே உனக்கு இது அருளப்பட்டதல்ல, வெளிப்படுத்தப்பட்ட ஆற்றல் அல்ல. மாறாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய என் தந்தையினால் உனக்கு அருளப்பட்ட வெளிப்பாடு என்று அருமையாக சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவருடைய தந்தையின் வெளிப்பாடு கிடைத்ததனாலே அவர் இவ்வளவாய் சொன்னார் என்பதை அறிந்து சொல்லுகிறார். பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் தந்தை வெளிப்படுத்தாவிடில், தந்தையால் அருளப்படாவிடில் இந்த உலகில் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இதன்படியாய் பார்க்கின்ற பொழுது தேவன் அந்த சீமோனையை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு உறுதியாக நான் சொல்லுகிறேன், பேதுருவாய் இருக்கின்ற நீ இனி உன் பெயர் பாறை, உன் பெயர் கல் என அழைக்கப்படட்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த சபையிலே பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடிவதில்லை, மேற்கொள்ளாது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பரலோகத்தின் திறவுகோலை உன் கரத்தில் தருகிறேன், நான் உனக்கு தருகிறேன். விண்ணகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்படுவதாக இருக்கும். இந்த மண்ணகத்திலே, இந்த பூ உலகிலே நீ எது கட்டவிழ்த்து விடுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்த்து விடப்பட்டதா இருக்கும் என்ற ஒரு மகிமையான பேச்சினை, ஒரு மகிமையான கிருபையை சீமோனுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளுகின்றார். அந்த அற்புதமான சபையின், திருச்சபையின் உறுப்பினர்களாக, அங்கத்தினர்களாக, ஜீவனுள்ள தேவனின் நேச பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் இந்த தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாக, இந்த தேவனுடைய சபைக்கு உத்தமர்களாக, உத்தம வாழ்வை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை நிலைகளை இந்த உலக வாழ்வியலின் பொருட்டு என் குடும்பம், என் உறவு, என் சொந்த பந்தம், என் நண்பர்கள், என் பொருளாதார வாழ்வு அதுதான் பெரியது, அதுதான் முதன்மையானது என்று உங்கள் வாழ்வில் இலக்கிலே நீங்கள் செல்லப் போகிறீர்களா? அல்லது சீமோன் பேதுருவுக்கு பிதாவாகிய தேவனால் வெளிப்படுத்தப்பட்டதைப் போல நீரே ஜீவனுள்ள தேவனுடைய திருக்குமாரன் என்று அவரை பற்றி கொள்ளுகிறவர்களாக, அவரையே மெய்யான தேவன் என்று, தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்களா என்று உங்களை இருதயத்தின் ஆழத்திலே சிந்தித்து பார்த்து அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா எண்ணங்களின் சிந்தனைகளையும், ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, இதோ சீமோன் பேதுருவுக்கு உம்முடைய பிதாவானவர் மூலமாக இந்த உலகத்திலே உமக்கு சித்தமாய் வெளிப்படுத்தப்பட்ட கொடைகளைப் போல, வார்த்தைகளைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய, நடப்பிக்க வேண்டிய வார்த்தைகளை, வழிமுறைகளை, செயல்பாடுகளை அனைத்தையும் எங்களுக்கு முன்குறித்து தாரும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களிலே வார்த்தைகளை ஊற்றும் ஆண்டவரே. அதன்படியாய் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க, எழுந்து சுடர்விட்டு உமக்கு முன்பு வெளிச்சமாய் நிற்க, உம்முடைய வார்த்தைகளின்படி பிரவேசிக்க அந்த கிருபையை எங்களுக்கு தந்து ஆளுகை செய்யும் தகப்பனே என்று அவருடைய கரத்திலே உங்கள் இருதயத்தின் முழு வேண்டுதல்களையும், முழு எண்ணங்களையும், முழு எதிர்பார்ப்புகளையும் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாய் பரலோக தந்தையாகிய பிதாவிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் என்று உங்கள் இருதயத்தின் முழு ஆற்றல் பலத்தோடு ஒப்பு கொடுப்பீர்களாக. தேவனாகிய கர்த்தர் தாமே அதை நிறைவாய் ஆசீர்வதித்து பலனுள்ள கிருபையால் உங்களை நிரப்பி வாழ்விப்பாராக. ஆமேன்.